ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நீங்கள் இப்போ தென்னிந்திய இஸ்லாமிய கழகம்ன்ற ஒரு கழகத்தை வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. இந்த கழகம் நோக்கியதோடைய துவங்கியதுடைய நோக்கம் என்னன்னு உங்களை விளக்கமாக சொல்ல முடியுங்களா? தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிகள் வந்து கடந்த 2023 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்பாக பல அமைப்புகளில் பல விஷயங்களில் வந்து நாங்கள் பல தமிழ் தேசிய கட்சிகளும் சரி எல்லா கழகத்திலையும் திராவிடர்களெலாம் பயணித்து தான் ஒரு புரிதலோடு தான் ஒரு அனுபவத்தோடு நம்ம அந்த கட்சியை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில், அதாவது எல்லாத்தையும் போகிறப்ப வந்து தனக்குன்னு ஒரு ஜாதி கட்சியாகவும் மத கட்சியாக வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சதவீதங்கள் வந்து இத்தனை 10% கூட 15% கூட சதவீதம் கேட்குறாங்க. இப்போ எங்கள் இஸ்லாமியர்களுக்குன்னு அடிப்படையில் கொண்டு போகிறப்ப எங்களுக்குன்னு உரிமையை கேட்குறதுக்கு எந்த ஒரு நாதியும் இல்லை. அப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து வேறு வழி இல்லை, எங்களை இருக்கிற உரிமையாக விட்டுறக்கூடாது, இருக்கிற உரிமையாக வந்து தமிழகத்தை விட்டுறக்கூடாதுன்ற நோக்கத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் பயணிக்கிறாங்க. அப்போ கூடுதலாக எங்கள் தலைவர்கள் தேவை இல்லை, இன்னும் வந்து தலைவர்கள் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் வந்து பள்ளிபாபா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையிலும் எங்களது கண்ணியமிகு காரியநிலத்த அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்களுடைய தொடர் பயணங்களில் நாங்கள் வந்து எங்கள் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் கட்சிகளை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட இப்போ 4வது ஆண்டை வந்து நாங்கள் 4 ஆண்டுகள் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. 4 ஆண்டு ஆகிடுது. 3 ஆண்டு முடிந்து 4 ஆண்டு. எத்தனையோ கலைஞர்கள் வந்து இப்போ வந்து குற்றச்சல் போல தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்குது. தங்கள் கழகம் வந்து ஜாதி அடிப்படையை கொண்டதா இல்லை மதத்தை அடிப்படையாக கொண்டதா எடுத்துக்கலாமா, அல்லது தமிழ் தேசியத்தை நோக்கி நீங்கள் சொல்றீங்களான்றதை பற்றி இந்த புரிந்துணர்வு நாங்கள் கொண்டிருக்கோம். அதாவது இஸ்லாமியர்களுக்கும் பிற சாதிகளுக்கும் வந்து நிறையா வந்து நட்புணர்வு தொடர்புகள் இருக்கு. அதாவது பாரம்பரியமாக வர இஸ்லாமியர்களுக்கு அந்த உணர்வு தெரியும். நாங்கள் வந்து எங்களுடைய ஆசாரிமார்கள் இருக்காங்க, அப்பா மையான்றவங்களோட பேசுகிறோம். இப்போ முக்குளத்தில் வராங்க, மாமா மச்சான் மாப்பிள்ளை பேசுகிறோம். அதுபோக வந்து அதே மாதிரி தான் இவங்க பிள்ளைமா சமுதாயத்தையும் அவங்க மாமாவோட பேசுகிறோம், உரிமையாக பேசுகிறோம். எல்லாத்துலேயும் அதாவது நாக்கியர்களையும் மாமான்னு கூப்பிட்றோம். என்ன அப்படி எல்லா பிரிவுகளையுமே நாங்கள் ஒருங்கிணைச்சு இதே தேவேந்திர குலவாக இருக்காங்க, சகோதரனும் பார்க்குறோம். எல்லா சாதிகளுமே எல்லா இணக்கமாக உள்ளவங்க தான். யாருக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுவது, என்ன நோக்கம் சொல்வது, இஸ்லாம் வந்து அமைதி மார்க்கம், பிற மதத்தை வந்து இழிவுபடுத்தவும் கூடாது, பிற மதத்தை புண்படுத்தவும் கூடாது. இதுதான் இஸ்லாத்தோட முழு கொள்கை. சரிங்களா? அது இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமோட உணர்வு என்னன்னு புரிஞ்சு வந்து தான் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மதம்ன்ற அடிப்படையில் வந்து இது வந்து சமத்துவம், இது வந்து எந்த மதத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது இஸ்லாம் அப்படின்னாலே அதோட வேர்டு வந்து சமத்துவம்னு பொருள். அந்த சமத்துவ அடிப்படையில் தான் நாங்கள் இஸ்லாம் மொழி வச்சுருக்கோம். அதுக்கு தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிருக்கோம் அவங்க வச்சுருக்கோம். பேரை வச்சுருக்க காரணமே அதுதான். நம்ம ஒற்றுமை மட்டும் நம்மளோட மனிதன் மலர்க்கும், இதுதான் நம்மளோட கொள்கை. முதல் மனுஷனாக மாறு, அதுக்கப்புறம் மற்ற சாதி மதம்லாம் அதுக்கப்புறம் மறையா சொல்லலாம். சரிங்களா? மனுஷனாக வாழு, ஒருத்த விட்டு கொடுத்து நல்ல ஒரு உணர்வோட நல்ல சகோதரத்தோட இங்கே எத்தனையோ மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, எத்தனையோ முன்னேற்றங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்குது, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளது இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து மதுரை வந்து தூய்மைகளில் வந்து ரொம்ப ஒரு முதலிடமா இங்கே வந்து அசுத்தத்துவம் முதலிடமா இல்லை. அதையும் நான் உங்களுக்கு கொஸ்டினாக வைக்கலான்னு பார்த்தா அதை நீங்களே தொடர்ந்து சொன்னதுனால ரொம்ப சொல்லுங்க. ஆனால் தூய்மை வந்து தூய்மை இல்லாத ஒரு நகரமாக வந்து முதலே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல் இருக்கிற என் வீடை நம்ம பாதுகாக்கணும். என்ன பாதுகாக்கணும்? முதல் என் வீட்டை பாதுகாக்கணும். அப்போ என் வீட்டு சுற்றுத்தை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் என்னோட வளத்தை இங்கே தமிழ்நாடை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதுகாக்கணுன்ற நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பயணித்து பொதுமையாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய கடிதத்தில் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் எப்படி தலையீடு பண்ணுறீங்க, இல்லை எதை நோக்கி உங்களுடைய கழகம் வந்து செல்லுது? அரசியல் ரீதியாக சொல்ல வரணும். அரசியல் தான் செல்லும். இல்லை அரசியல்னா சில பேர் இந்த அரசியலை சார்ந்து நான் போகிறேன், இந்த சித்தாந்தம் எனக்கு தேவையில்லை, பல வகையில் தன்னுடைய கழகத்தையோ கட்சியோ கொண்டு செலுத்தி இருக்காங்க. தாங்க எதை நோக்கி சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. இஸ்லாமியோட உரிமைகள் மறுக்கப்படுது, ஒடுக்கப்படுது. பல பேர் வந்து இல்லாத ஒன்றை இருக்குன்னு திணிக்கிறாங்க. எங்களோட வழிபாடு முறைகள் தடுக்கப்படுது.
ஒரு சாதாரண ஒரு மைக்கில் ஒழிக்கக்கூடிய பாங்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லாமல் பண்ணுறாங்க. அது போக எங்களோட இன்னைக்கு தர்காக்கள் என்பது வந்து எங்களோட ஒற்றுமையின் சின்னமாக, அதாவது மத ஒற்றுமை அப்பாற்பட்ட மத சமூகத்தினர் வந்து சேர்ந்து இருக்கணும். நீங்கள் தர்காவுக்கு போனீங்க அப்படின்னா மாற்று சகோதரர் தான் அதிகம் வருவாங்க. நீங்கள் கனிவே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஆள் இப்படி கம்மியாக தான் வருவாங்க. ஏன்னா எங்கள் ஆள் வந்து 2 ஒவ்வொன்ற கொள்கையோட பயணிக்கிறதுனால அதிகமாக தர்காக்கள் வந்து அளவுக்கு சில பேர் விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் அது வந்து எங்கள் வாழ்ந்து மறைந்த எங்களுடைய முன்னோர்களுக்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால அங்கே போய் நாங்கள் ஜியாரத் பண்ணுறோம், சலாம் சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு தகவல் ஐயா, நம்ம கழகத்தில் வந்து அதிகப்படியாக இளைஞர்கள் வந்து சேர்ந்தவொன்னு இருக்கிறாங்கன்ற தகவல் நாங்கள் கேட்டிருக்கோம் நிறைய இடத்துல. இப்போ இளைஞர்களை மட்டும் நீங்கள் முன்னெடுத்து சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இளைஞர்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் கழகத்தில் இதை செய்யணும், இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு வழிவகுத்து வச்சிருக்கீங்களா? முன்னாடி போன தலைவர் வந்து உரிமைகள் கிடைக்கல அப்படின்றதுக்காக எதை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னாக்கா வன்முறையை வந்து வேலை எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து என்ன கேஸ் வாங்கணும் பரவாயில்ல, எத்தனை வழக்கு வாங்கணும் பரவாயில்ல, இப்பேற்பட்ட வழக்கு நம்ம எடுப்போம் அப்படின்ற நோக்கத்தில் போனாங்க. பட் என்ன அப்படின்னா அது வந்து நம்மளோட சமுதாயத்தோட அழிவின் பின்னாடி நிற்கிதுன்னு அர்த்தம். நீ என்ன படிச்சிருக்க, உன்னோட உரிமை என்ன, உன்னோட அதிகாரம் இல்லாமல் உன்னோட உரிமையை வந்து கைப்பற்ற முடியாது. நீங்க அதிகாரம் தான் இங்க பேசுது, சரிங்களா? அதிகாரம் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கு. உன்னோட ஆளுமையோ, அதாவது மக்களாட்சி, மக்கள் தோன்றது வேற, மக்களோட போராட்டங்கள் அதிகாரம் இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களோட அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. மக்கள் வந்து என்னோட இளைஞர்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில பேர்த்த பார்த்துட்டு இன்னைக்கு இளைஞர்கள் என்ன தவறாக பண்றானாக்கா, அருவாத்துக்குள்ள தான் பெரிய ஆள் நினைக்கிறேன், நீ கத்தித்துக்குள்ள தான் பெரிய ஆளு, நீங்க ஒரு 10 கேஸ் வாங்கினா பெரிய ஆளு அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்துல இன்னைக்கு வந்து சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, சமூகம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சமூகத்தோட மக்கள் நம்மளோட இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க வந்து அதிகாரத்தின் பயணங்கள்ல வந்து ஒரு வழக்கு ஐயா முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி என்ன கனவு காணுங்கள். உண்மை, சரியான இளைஞர்களுக்காக நீ சொல்ல வர கருத்து கனவு காணுங்கள், அதாவது நல்ல கனவா காணுங்க, ஆனா கனவா காணாதீங்க, ஒரு தப்பான எண்ணத்தை நோக்கி போகாதீங்க. ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, படிப்பு தான் அவர் வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப நல்லா படிங்க, எல்லாம் வழக்கறிஞராகவும் டாக்டராகவும் அதிகாரத்தை நோக்கி உள்ள வாங்க. அதாவது எங்க வர சொல்றோம்னா செக்ரட்டரிக்குள்ள நீங்க வாங்க. நீங்க எத்தனையோ செக்ரட்டரிக்கு வந்து மற்ற சாதியின் அடிக்குள்ள எல்லாம் 10% 15% சொல்லி ஏன் கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே உள்ள இருக்காங்க. நீங்க செக்ரட்டரிக்குள்ள வந்து எல்லா அதிகாரத்துக்குள்ளேயும் எல்லா ஆபீஸ்லயுமே வந்து அவங்க வந்து தன்னோட இடத்த வந்து அந்தந்த சாதி அடிக்குள்ள பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனா நாங்க எந்த அடிக்குள்ள பிடிக்கணும், அதிகார வர்க்கம் வந்து ஒரு மதத்தோட இருக்காங்க, ஒரு சாதி அடிப்படையில் ஒரு பிரிவுகள் இருக்காங்க, அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க, தப்புன்னு சொல்ல வரல. அவங்க அடிப்படையில் அவங்க சரியா வச்சிருக்காங்க, சரியான கட்டமைப்பு இருக்கு. ஆனால் எங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றேன். எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அவ்வளோ இருக்கும். அப்போ ஒரே ஓரிரை கொள்கையில ஒரு சமுதாய ஒரு தோழமை ஒரு சகோதரத்துவத்தில் நாங்கள் வந்து இருக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா எங்களை வந்து சிறுபான்மைன்னு ஒடுக்குறாங்க. அப்படி பார்த்தா சிறுபான்மைன்னு நாங்கள் கிடையாது, சாதி வகையா பிரிஞ்சு கிடக்க நீங்க தான் சிறுபான்மை. நாங்கள் மத ரீதியாக ஒன்னா தான் இருக்கோம். சில நீங்க சாதி வகையா பிரிஞ்சிருக்க, நீங்கன்றது யாரை குறிப்பிடுங்க தெரியல. இந்துக்கள் சொல்லி நீங்க வரீங்கல்ல, எங்களை வந்து நீங்க சிறுபான்மையை சொல்லக்கூடியவர்கள் நான் சொல்றேன். எங்களை வந்து முத்திர குத்தி எங்களை ஒதுக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுக்கு உரிமைகளை தர மறுக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்றேன். இந்துக்களுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. இந்துக்களுக்கு என்ன தெரிவிக்கலாம், இந்துத்துவத்துக்கு என்ன தெரிவிக்கலாம், சரியா? இந்துத்துவவாதிகளுக்கு என்ன தெரிவிக்கிறேன், இந்துக்கள் என் சகோதரர்களுக்கு நான் என்ன தெரிவிக்கணும், என்னோட தொப்புள்கொடி உறவுகளுக்கு நான் எதுக்கு சம்மந்தம் தெரிவிக்கணும். இப்ப 2026 மிக பரபரப்பா காணப்படுது. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப உங்க கழகத்தை வந்து இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே நீங்க வந்து கட்சியா மாற்றத்துக்குரிய ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா, இல்லைன்னா 26ல யாருக்கூடையாவது நம்ம வந்து சேர்ந்து பயணிப்போம் அப்படி ஏதாவது ஒரு கருத்து நீங்க முன்வைக்கிறது? இதுக்கே வந்து நம்மளோட சமூகத்துக்கு யார் நல்லது செய்றாங்க, சமுதாயத்துக்கு யார் நன்மை செய்றாங்க அப்படின்ற கருதி இந்த தடவை வந்து நம்ம வந்து ஒன்று ஆதரவாவா இல்லை கூட்டணியாவான்றது நம்ம எங்களோட கழக நிர்வாகிகளோட ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. எங்க தலைமை நிர்வாகிகள் வந்து ஆலோசனை கூட்டம் மிக சீக்கிரமா சொல்றேன், மிக சிறப்பாக அவங்க சொல்றேன். சரி, இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு பேட்டி கொண்டு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி.